இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியினர் அத்துமீறலில் ஈடுபடுவார்கள். ஏன்னா அது அவங்களுடைய வாடிக்கை. அதிகார துஷ்பிரயோகம் செய்வாங்க. கரப்ட் பிராக்டிஸ் என்று சொல்லப்படுகிற அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்துவது, பணத்தை ஆறாக ஓட விடுவது, ஒடுக்குவது, எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல் தருவது, இவற்றையெல்லாம் செய்யலாம் என்று ஆளுங்கட்சியினர் திட்டமிட்டிருப்பதாக அறிகிறோம். எனவே அதை எதிர்கொள்வது எப்படி, அதை எந்த விதத்தில் எதிர்கொண்டு முறியடிப்பது, அதிமுகவுடைய வெற்றி என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த வெற்றியை அடைய விடாமல், கழகத்தை அடைய விடாமல் தடுப்பதற்காக ஆளுங்கட்சியினர் எந்த முயற்சிகளெல்லாம் ஈடுபடுவார்கள், அதை எவ்வாறு சட்ட ரீதியாக முறியடிப்பது என்பது குறித்து ஒரு ஆலோசனை நடத்தினோம். அதன்படி 40 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் துணை நிற்போம். எதிர்க்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை தட்டி கேட்போம். அவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலையோ அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தையோ அல்லது அராஜகத்தையோ கட்டவிழ்த்து விடுவார்கள் என்றால் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். எதிர்கொண்டு எதிர்க்கட்சியினுடைய அராஜகத்தை கட்டுப்படுத்தி அந்த அராஜக போக்கில் இருந்து நாங்கள் வெற்றி இலக்கை நோக்கி அதிமுக செல்லும் போது அதனால் அந்த வெற்றியை தடுப்பதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முறியடிப்போம். 3 ஆண்டுகள் நிறைந்த அதிகாரிகள் ஒரே இடத்துல 3 வருஷம் இருப்பாங்க. அவங்கள மாற்றணுங்கிறது எலெக்ஷன் கமிஷன். ஆனா இங்க ஏற்கனவே ஆளுங்கட்சியினருக்கு ஜால்ரா போட்டிருக்க அதிகாரி திருநெல்வேலியில மட்டும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்துட போறாரு. அவர் தவறாக இருந்தா அவர் எந்த விதத்தில் இங்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தார் என்று கண்டுபிடித்து அப்படிப்பட்ட சில அதிகாரிகள் பட்டியலை நாங்கள் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என்று எலெக்ஷன் கமிஷன் கேட்போம். இப்போ நீங்க தேர்தல் நாளன்று இந்த குண்டர்களை கொண்டு வந்து இறக்குறது, வாக்குச்சாவடியை கைப்பற்றுகிறதா இனிமேல் நடக்காது. அவ்வாறு நடந்தால் அந்த அதிகாரி மீது நான் முந்தைய ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் நிறைய வழக்குகள் கூட அது சம்பந்தமா போட்டிருக்கோம். தேர்தல் சமயத்தில் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறலுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் துணை போகிற அதிகாரிகள் அவங்க ஈஸியா ரிட்டையர்லாம் ஆயிரலாம்னு நினைக்க முடியாது. ரிட்டையர்ட் ஆக விட மாட்டோம். அவ்வாறு இருந்தால் பொதுவாக அதிகாரிகளை நான் குறை சொல்லல, நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால ஒரு சில அதிகாரிகளுக்காக மொத்த அதிகாரிகள் வர்க்கத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவ்வாறு இருந்தால் அவரை ஏற்கனவே ஒரு பிளாக் லிஸ்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி அதிகாரிகள் யார் யார் இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் அச்சுறுத்தலுக்கும் அந்த அராஜக போக்கிற்கும் ஆளுங்கட்சிக்கு லாவணி பாடுகிறவர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவரை நீங்க 3 வருஷம் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு மாத்திட்டதுனால அங்க போனோன்னு அவர் யோக்கியர் ஆயிர மாட்டாரு. அப்படிப்பட்டவர்களை தேர்தல் பணியிலிருந்து விலகி இருக்க உத்தரவு போடணும்னு நாங்க தேர்தல் கமிஷன் வலியுறுத்துவோம்.